இன்றைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளின் தியானத்துக்காக வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நாம் ஒரு பிழையற்ற வாழ்க்கை வாழும்படிக்கு தேவன் நம்மை குறித்து விரும்புகின்றார். தவறுகளும் குற்றங்களும் மனித வாழ்க்கையில் வருவது இயல்பானதாக இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல வயதும் அனுபவங்களும் அதிகமாக இவைகளில் நாம் ஒரு வெற்றி காண வேண்டும் என்பதுதான் நம்மை குறித்து தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. அதற்காக கர்த்தர் எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்கின்றார். அப்படி கர்த்தர் செய்கின்ற உதவிகளில் ஒன்றுதான் நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டுவது. பொதுவாக ஒரு மனிதனுடைய தவறை பிறர் சுட்டி காட்டுகின்ற பொழுது பல மனிதர்களும் அதை விரும்புவதில்லை. அதே வேளையில் தங்கள் தவறுகளை தாங்களே திருத்திக் கொள்ளுவதற்கும் முன் வருகிறதில்லை. இது ஒரு ஆபத்தான வாழ்க்கை முறையாக இருக்கின்றது. பரிசுத்த வேதாகமும் நமக்கு காட்டுகின்ற முறை, நம்முடைய தவறுகள் சுட்டி காட்டப்படுகின்ற போது அதை நிதானித்து உணர்ந்து கொண்டு திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆவியானவரும் இதையே செய்கின்றார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளுக்குரிய செய்திகள் சொல்லுகின்ற போது பெரும்பாலான சபைகளின் குறைகளை குறித்து ஆவியானவர் சுட்டிக்காட்ட தவறவில்லை. அந்தந்த சபைகளின் நிறைகளையும் தியாகங்களையும் மேன்மையான செயல்களையும் எல்லாம் அவர் பாராட்டுகிறார், மெச்சிக்கொள்ளுகின்றார். அதே வேளையில் தவறுகளையும் சுட்டி காட்டுகின்றதை நாம் பார்க்கின்றோம். நம்மை புகழுகிறவர்களை நேசிக்கிறோம், நம்முடைய தவறுகளை உணர்த்துகிறவர்களை வெறுக்கிறோம், பகைக்கிறோம் அல்லது கோபப்படுகிறோம். இப்படி இருப்பது ஒரு சரியான மனநிலை அல்ல. நாம் தவறுள்ளவர்கள், நம்மில் பிழையுண்டு, குற்றமுண்டு, அதை உணர்ந்து ஒத்துக்கொண்டு தவறை திருத்தி கொண்டு வாழுகிறதற்கு முன் வருவோம். கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். நாம் சரியென்று நினைக்கின்ற அநேக காரியங்கள் தவறானதாக இருக்கும். கர்த்தர் அதை நமக்கு உணர்த்தி கொடுத்தால் அல்லது ஒரு உணர்வின் இருதயத்தை கொடுத்தால் மட்டும்தான் நாம் அதை கிரகித்து கொள்ளுகிறதற்கு முடியும். இந்த காலை வேளையில் நம்முடைய தவறுகளை தேவன் சுட்டி காட்டட்டும், அவைகளை உணர்ந்து திருத்திக் கொள்ளுவதற்குரிய நல்ல ஒரு மனப்பான்மையை தரட்டும் என்று தாழ்மையோடு கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரை, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களில் குறைகளும் குற்றங்களும் உண்டு என்பதை நாங்களும் அறிந்திருக்கிறோம், உணர்ந்து கொள்ளுகிறோம். அவைகளை சரியாக புரிந்து கொள்ளுவதற்கும் திருத்திக் கொள்ளுவதற்கும் உரிய நல்ல மனப்பான்மை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் விரும்புகிற ஒரு உத்தம வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவில வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.